எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காரணத்தலத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பயங்கரமா மேலே ஏறி இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் லோயர் சைட்லயே இருந்தாலும், ட்ரம்ப் அவர்கள் அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்ற செய்தி வந்தது ஒரு 90 நாட்களுக்கு. அதனால மார்க்கெட் ஒரு 7% 8% பயங்கரமா ஏத்திட்டாங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஜப்பான் மார்க்கெட்ல இன்னைக்கு தெரிஞ்சதுங்க. அவங்க ஒரு 8% பக்கமா நான் காலையில பார்க்குறப்ப மார்க்கெட் ஏறி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ரிசெஷன் ஃபியர், தென் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க், தென் மார்க்கெட் பயங்கரமா தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்தது, கொஞ்சம் கூட ரீபவுண்டே ஆகாம. அதனால கொஞ்சம் இந்த விஷயத்த பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது போக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு 75 நேஷன்ஸ் வந்து இந்த டேரிஃப் டீல் விஷயமா நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் கொடுத்துருக்காங்க. இந்த 90 டே பாஸ்ல என்னென்னலாம் வராதுன்னா, இந்த 10% பேஸ் லைன் டேரிஃப் வராது. தென் 25% ஆட்டோ பார்ட்ஸ், ட்ரக்ஸ் அது வந்து இதுல சேராது. தென் 25% ஸ்டீல், அலுமினியம் இம்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த கணக்குல சேராதுங்க. அதுக்கு எப்பொழுதும் போல டாரிஃப் வந்து இருக்கும். சைனாவை பொறுத்த வரைக்கும் 125% டாரிஃப் போட்டாங்க. சைனா வந்து அதுக்கு மறுபடியும் 84% வரைக்கும் அவங்களோட டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ்க்கு. ஸோ இது கடைசியா ஒரு சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் மத்தியில ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த டாரிஃப் அப்படின்றது. இதனால நம்மளுக்கு பாதிப்புகள் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்றத மறந்துட்டாரு அப்படின்னாலும் கூட, இந்த 10% பேஸ் லைன் டாரிஃப், தென் ஆட்டோவுக்கு 25%, தென் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் இம்போர்ட்ஸ் 25%, இதுவே வந்து பொருளாதாரத்துல ஒரு பெரிய மந்தநிலையை உருவாக்கும். அமெரிக்கால இதுவே இன்ஃபிளேஷனை ஏத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு குஷியில மேல ஏறிடுச்சு. எஸ்ஜிஎஸ் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பயங்கரமா மேல ஏறி இருந்ததுங்க. இந்திய சந்தை இன்னைக்கு லீவ் அப்படின்றனால நம்மளால இந்த குஷியை வந்து அனுபவிக்க முடியல. ஆனா ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டே ஏதாவது புதுசா கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாருங்க. திடீர்னு ஃபார்மா இம்போர்ட்ஸ் 25% அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் கீழே இறங்கிடும். நம்மளால அந்த குஷியை வந்து அனுபவிக்க முடியாம போயிடும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மேலும் சரிஞ்சிருச்சுங்க. நேத்தை விட 86.04 இந்திய ரூபாயா இருக்கு. டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்ட் பிரைஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு. இங்க ரூபாய் விழுந்ததுனால இங்க கோல்டு குப்புன்னு ஏறிடுச்சுங்க. ₹270 ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம். ஸோ 150, 60, 65ன்னு இறங்குச்சு. ஏறுறப்ப ஒரே பாய்ச்சல்ல ₹270 ஏறிடுச்சுங்க. 8560. அடுத்து பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா $59 வரைக்கும் குறைஞ்சதுங்க. நேத்து இந்த டாரிஃப் வந்து பாஸ் பண்ணதுல மறுபடியும் $64.55 இருக்கு ஒரு பேரல். இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 4300 கோடிக்கு பக்கமா வித்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 3000 கோடிக்கு பக்கமா வாங்கியிருக்காங்க. அப்பயும் மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு ஒரு 100 பாயிண்ட்க்கு மேல. நம்ம என்ன நினைச்ச கூடாது அப்படின்னா, கழுத்துக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச கூடாதுங்க. ட்ரம்ப் இப்போதைக்கு 90 டேஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் 10 நாள் கழிச்சு நான் மறுபடியும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாரு. முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி திடீர் முடிவுகள் எடுப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. அதுவே வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கும். புதிய முதலீடுகள் பண்றதுக்கு எல்லாருமே கண்டிப்பா யோசிப்பாங்க. வேணும்னா எப்படி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 1000 பாயிண்ட் ஏத்தி மறுபடியும் 1500 பாயிண்ட் இறக்குனாங்களோ அதே மாதிரி ஒரு 2000 பாயிண்ட் ஏத்தி அப்புறம் 4000 பாயிண்ட் இறக்குவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஒரு 10 நாளைக்கு அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா ஸ்டீலோட டச் யூனிட்ல ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்றதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ்னால ஒரு 1200 பேருக்கு வேலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த நிலையில இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கு, தென் டிமாண்ட் வந்து வீக்கா இருக்கு, எனர்ஜி காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓவராலா இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை குறைக்கிற விஷயத்த பண்ணுது இல்லையா, அதனால இந்த டைம் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ரேஷனை பண்ணா நமக்கு வந்து வசதியா இருக்கும் அப்படின்னு டாடா ஸ்டீல் நிறுவனம் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பா ரீஸ்ட்ரக்சரிங் இந்த சென்ஸ் அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸா மாத்துவாங்க. ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். இது டாடா ஸ்டீலுக்கு நல்ல செய்தி. பட் உடனே இதோட அவுட்புட் கிடைக்காதுங்க. இன்னும் 2-3 வருஷம் ஆகும். குறிப்பா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு, தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரீன் ஸ்டீல். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பிரைஸ் டு புக் 1.5 வரட்டும், அதாவது 108, 110 வரட்டும். அங்கிருந்து ஒரு 83 வரைக்கும் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ போக போக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், அவசரப்பட வேணாம். அடுத்து டாடா கேபிட்டல் என்ன பண்ணிருக்காங்க, ஐபிஓ ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட பெரிய ஐபிஓவா இருக்குங்க டாடா கேபிட்டல். அவங்கள்ட்ட 900 பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்களோட பிசினஸ் அப்படின்னா ஹோம் லோனு, பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, மைக்ரோ ஃபினான்ஸ், பிரைவேட் ஈக்விட்டி, பிசினஸ் பினான்ஸ் இதெல்லாம் தான் அவங்க பண்றாங்க. ஐபிஓ வந்து நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர்ல எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ இந்த மாசமோ அடுத்த மாசமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுவோம். அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது 6th லார்ஜஸ்ட் மார்க்கெட்டா இருக்கும் இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 32-33 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அப்டேட் வந்து இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப அச்சுறுத்தலா இருக்கிறது என்னங்க, கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிருமோ அப்படின்ற அச்சுறுத்தல் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்றப்ப ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்தில் நடந்த வழக்குல ஜஸ்டிஸ் பிபி நாகரத்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சாத்தியமற்ற நிபந்தனைகளை வந்து மீறினதுக்காக கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்றது அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெனிட்ரேட் ஆக வேண்டிய தூரம் அப்படின்றது இன்னும் நிறைய இருக்கு. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் டேட்டா கொடுக்குறோம் இல்லையா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, அதெல்லாமே வந்து உண்மையான தெளிவான டேட்டா வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளைம்ல எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதெல்லாம் வந்து இன்னொரு 6-7 வருஷம் ஆகும் ஸ்ட்ரீம்லைன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் 32-33ல இருந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க அந்த செக்டர்ல. நம்ம வந்து இப்பயே ஒரு சில நிறுவனங்களை பார்த்து வச்சுட்டு இருக்கோம். ஸ்டார் ஹெல்த், குறிப்பா ஐசிஐசிஐ லம்பார்ட். ஸோ நல்ல வேல்யூஷன்ல கிடைக்கிறப்ப நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து இந்த ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 1 2024 இருந்து மார்ச் 31 2025 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 192 மில்லியன் டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா 3.42 மில்லியன் டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் இந்த growth அப்படின்றது 27% growthங்க. பட் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப இது கம்மி தான். ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் growth வந்து 32% இருந்திருக்குது. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நம்ம 200 மில்லியன் அப்படின்ற ஒரு புதிய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் இந்த நம்பர் ஆஃப் டிமேட் கணக்குகள் திறக்கிறதுல. அதே மாதிரி MOSPI ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, விமன் டிமேட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, 2021 கம்பேர் பண்றப்ப 2024ல கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க உமன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிசிஎஸோட ரிசல்ட் இன்னைக்கு ஏப்ரல் 10 வருது இல்லையா, மியூட்டட் growth தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் டிஜிட் growth தான் இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே போன வருஷம் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணப்ப ரெவன்யூ growth அப்படின்றது அதிகமா இல்லைங்க, சிங்கிள் டிஜிட்ல இருந்தது. ப்ராஃபிட் வந்து 10% டபுள் டிஜிட்ல காட்டியிருந்தாங்க. அது போன வருஷம் நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வெளில போனாங்க. சேலரி ஹைக்கு, போனஸஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி அதை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா ஏறி இருந்ததுங்க. Q4 தென் ஃபினான்ஷியல் 26 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஐடி ரிசல்ட்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து டைட்டன் நிறுவனத்தோட Q4 ஃபினான்ஷியல் 25 அப்டேட் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 25% இயர் ஆன் இயர் க்ரோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது என்ன அப்படின்னா கோல்ட் பிரைஸ் பயங்கரமா ஏறி இருக்கு. பட் நம்பர் ஆஃப் நியூ கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்ல தாங்க க்ரோ ஆயிருக்கு. அதிகமா புதிய கஸ்டமர்ஸ் வரல. அடுத்து டைட்டன் ஐ கேர்னு எடுத்துக்கிட்டோம்னா 19% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. வியரபிள்ஸ் அண்ட் வாட்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா 22% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. தென் டைட்டனோட அதர் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிராக்ரன்ஸ் அண்ட் ஃபேஷன் அது வந்து ஒரு 26% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. தென் CaratLane இந்த டிஜிட்டல் கோல்டு ஜுவல்லரி பிசினஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 22% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CaratLane 17 நியூ ஸ்டோர்ஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்களோட எத்தனிக் வியர் பிராண்ட் டனீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து 4% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு ரெவன்யூ. ஒரு ஸ்டோரை வந்து ஷட் டவுன் பண்ணிருக்காங்க Q4 பொறுத்த வரைக்கும். இந்த நியூஸ் எதுக்கு குறிப்பா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, கோல்டோட பிரைஸ் ஏறப்ப கம்பெனியோட ரெவன்யூ கூடுதுங்க. ஆனா நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் பையர்ஸ் அப்படின்றவங்க சிங்கிள் டிஜிட் growth தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக தாங்க இதோட அப்டேட் இன்னைக்கு பேசணும். அது போக டைட்டன் வந்து இப்ப நம்ம கன்சிடர் பண்ற லெவல்லே இல்ல, ரொம்ப ஓவர் வேல்யூ. அடுத்து ஜெப்டோல ஒரு அப்டேட்ங்க. ஜெப்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல $4 பில்லியன் இருந்திருக்குங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப 300% அதிகம். அதே மாதிரி 2025 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜான்வரியை கம்பேர் பண்றப்ப இந்த நம்பர்ஸ் அப்படின்றது 30% ஏறி இருக்குங்க. குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோவுக்கும் ஸ்விக்கிக்கும் நல்ல காம்படிஷன் கொடுப்பாங்க. இது போக ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ இவங்க 3 பேருக்குமே அமேசான் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் ஷேர் அப்படின்றது ஜொமேட்டோ இருந்தோ, ஸ்விக்கிட்ட இருந்தோ, பிளிங்கிட்ல இருந்தோ உருவப்படும். அதனால ஜொமேட்டோ, ஸ்விக்கி இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இப்பயே வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம், கேர்ஃபுல்லா இருந்துக்கும். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட முடிவுல 25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 6% அதை ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதனால நம்ம வந்து எஃப்டிஸ் போட்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். லோன் எதுவும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வட்டி விகிதம் அப்படின்றது குறையும். பொதுவாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறப்ப பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களாவே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஏத்திக்குவாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறப்ப நம்ம லோன் எடுத்தவங்க பேங்க்ல போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் அந்த 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி நம்ம ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு சார்ஜஸ்லாம் வேற இருக்கும் ஒரு சில பேங்க்ல. ஸோ அந்த வேலையெல்லாம் நம்ம தான் பண்ணணும். அடுத்து ரஃபேல் ஜெட்ஸ் ஒரு 26 நேவல் வேரியன்ட் ரஃபேல் ஜெட்ஸை வந்து வாங்குறதுக்கு கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னா டசால்ட் ஏவியேஷன் பிரான்ஸ்ல இருந்து வாங்குறாங்க. இந்த டீலோட ஒர்த் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 64,000 கோடிங்க. ஏற்கனவே நம்ம 36 ரஃபேல் ஜெட்ஸ் வந்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கிறோம். அது போக இந்த 26 ஜெட்ஸுக்கு கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2028ல ஃபர்ஸ்ட் ஜெட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ்க்கு ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அச்சுறுத்துற வகையில இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்துச்சுங்க. பட் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதுல ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லை. இந்த NBFCs பொறுத்த வரைக்கும், அதாவது குறிப்பா மணப்புரம், முத்தூட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லோன் டு வேல்யூ அப்படின்றது 70 to 80% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பேங்க் வந்து ஒரு 60 to 70% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல லீடர் யாரு அப்படின்னா முத்தூட் தான். அவங்களுக்கு தான் பெர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கோல்ட் லோன் எடுத்துக்கிட்டோம்னா 90% மேல. மணப்புறம்லாம் அவ்வளவு கிடையாதுங்க, லெஸ் தென் 50%, 40 to 50% உள்ளதான் இருக்கும். ஆக இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஏற்கனவே மணப்புறமும் முத்தூட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால மணப்புறமுக்கோ முத்தூட்டுக்கோ
பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் இந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் இன்னமும் அச்சுறுத்துற வகையில இருக்கு, திடீர்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது கம்பெனியை பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பயந்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லாம் நிறைய கோல்டு லோன் தான் கொடுக்குறாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பீக்ல இருந்து 50% வரைக்கும் குறைஞ்சிருக்கு இல்லையா? என்ன காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் குறைஞ்சதுங்க. அடுத்து பிவி சேல்ஸ் குறைஞ்சது. தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் வந்தது. அது போக ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் இப்போ இந்த இடத்துல வந்து நிக்குதுங்க. ஒன்னும் டாடா மோட்டார்ஸை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஷேர் பிரைஸை இறக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குது. ட்ரம்ப் அவர்களோட ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால டாடா மோட்டார்ஸ் எந்த விதத்துல பாதிக்கும் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆர் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரிட்டிஷ்ல இருந்து கிட்டத்தட்ட பினான்சியல் 25ல 4 லட்சம் வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. 4 லட்சம் வண்டி அப்படின்றது 23% ஆஃப் ஜேஎல்ஆர் சேல்ஸுங்க யூஎஸ்ல தான் நடக்குது. ஸோ எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து குளோபல் ஹோல் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 3% வந்து குறைஞ்சிருக்குங்க. இதுல பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ஜேஎல்ஆர் ஏறி இருக்குங்க. குறிப்பா ஜேஎல்ஆரோட ஹோல் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்குங்க? இந்த டாரிஃப் வந்து வரப்போகுது அப்படின்றதுனால நிறைய யூனிட்ஸை ஏற்கனவே டீலர்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஜேஎல்ஆரோட ஹோல் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி தெரியுது. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 2022, 23 எது நல்ல பலமா இருந்தது அப்படின்னா 2024 வரைக்குமே ஃபிளீட் ஆர்டர்ஸ் நிறைய வந்ததுங்க. குறிப்பா ஊபர்ட்ட இருந்து, ப்ளூ ஸ்மார்ட்ல இருந்து நிறைய ஃபிளீட் ஆர்டர்ஸ் வந்தது. இந்த ஃபிளீட் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 23ல இவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 23,000 வெஹிக்கிள்ஸ் வந்து ஆர்டர்ஸ் மூலமா கிடைச்சிருக்குங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் 24ல 26,000 வெஹிக்கிள்ஸ்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பட் ஃபினான்ஷியல் 25ல கிட்டத்தட்ட 90% கீழே விழுந்து 2,000 இவிஸ்க்கு தாங்க ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு ஃபிளீட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஊபர், ப்ளூ ஸ்மார்ட்லாம் என்ன பண்றாங்க, காஸ்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எதுல எல்லாம் காசு அதிகமா செலவு பண்றோம்னு ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி பண்ணப்ப இவிஸ்க்கு சிஎன்ஜிக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது பெர் கிலோமீட்டருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்குமே ₹3 தான் ஆகுது. அந்த நேரத்துல தான் இந்த வெஹிக்கிளோட காஸ்ட்டை கம்பேர் பண்றாங்க. டிகார் ஈவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 13 லட்சத்துக்கு பக்கமா இருக்கு. டிகார் சிஎன்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 8 லட்சத்துக்கு பக்கமா இருக்கு. ஸோ ஆப்வியஸா இவிஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சிஎன்ஜி சைடு போறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் தான் ஷேர் பிரைஸ் இவ்வளவு பயங்கரமா குறைஞ்சதுக்கு காரணங்க. ஸோ ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற நம்பிக்கையில தான் நல்ல வேல்யூவேஷன்ல நம்ம இப்பயும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்னோட ஆவரேஜ் வந்து 72 இருக்கு சார், நான் வந்து இப்பயும் கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5க்கு கீழே தாங்க இருக்கு. பிஇன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. செக்ட்ரல் பிஇயோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா H1 ஃபினான்ஷியல் 25ல இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. Q4ல அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால ப்ராஃபிட் வந்து Q3, Q2, Q1 விட Q4ல ப்ராஃபிட் நல்லா இருக்கும். அதனால பிஇ வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து ஒரு நண்பர் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வேல்யூவேஷன் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தாங்க தெரியுது. பட் அந்த செக்டார்ல ஃபினான்ஸ் செக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து ஓவர் வேல்யூடு தான். பிஇ வந்து 12 to 15 ரேஞ்சில் இருக்கு. தென் பிரைஸ் டு புக்னு பார்த்தீங்கன்னா 2க்கு மேல இருக்கு. பட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல, அதாவது பிஇ 10க்கு கீழே, தென் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே, தென் பிரைஸ் டு புக் 1க்கு கீழேயே நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த சைடு இப்போதைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. என்ன காரணத்துக்காக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கேட்டாங்க அப்படின்றது எனக்கு புரியலங்க. ஒருவேளை டிவிடெண்ட் நிறைய தர்றாங்க அப்படின்ற காரணமா கூட இருக்கலாம். குறிப்பா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் லார்ஜ் கேப்ல இது எல்லாமே புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல எவ்வளவு டிவிடெண்ட் தர்றாங்களோ அதே அளவுக்கு ஃபியூச்சர்ல அவங்களும் நல்ல டிவிடெண்ட் தருவாங்க. குறிப்பா இண்டஸ்இண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷமே 15-16 ரூபா கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அவ்வளவு வருமானு தெரியல. பட் ஃபியூச்சர்ல அவங்களும் நிறைய டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் எழுதியிருந்தாருங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து இங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு யுஎஸ்ஏ, கனடான்னு போய் அதிகமான செலவு பண்ணி அங்க போய் படிச்சுட்டு அங்க நல்ல வேலை கிடைக்காம திருப்பி இங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அதுதான். இங்கேயே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க ஐஐடிஸ், என்ஐடிஸ்குள்ள எல்லாம் போற அளவுக்கு நீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நண்பர் எழுதியிருந்தாருங்க. நம்ம மாணவர்களை அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த தேவையில்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஆஸ் ப்ரொஃபஸரா இப்ப அப்துல் கலாம் அவர்கள் எடுத்துக்கோமே, சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, திருச்சியில ஜோசப் காலேஜ்ல தான் படிச்சாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிச்சாரு, ஐஐடி, என்ஐடில எல்லாம் படிக்கல. அதனால மாணவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் படிக்க வேணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு நோக்கம் வேணும். அந்த நோக்கம் இருந்தது அப்படின்னா அந்த நோக்கமே உங்களை நாளுக்கு நாள் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஏஞ்சலோ நிறுவனம் வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கே சார், நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்ப ரொம்ப காம்படிஷன் இருக்குங்க அந்த புரோக்கரேஜஸ்க்கு மத்தியிலேயே. இந்த புரோக்கரேஜ் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க்குக்கும் இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ்க்கும் மறைமுகமா ஒரு டஃப் காம்படிஷன் போகுங்க. எப்படி அப்படின்னா இப்ப ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் எடுத்துங்களேன். ஐசிஐசிஐ பேங்கோட ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆயிடுச்சு. பேங்கிங் ஆபரேஷனோட செகண்டரி ஆபரேஷன் ஆயிடுச்சுங்க. இப்ப ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கோட்டக் மஹிந்திரா பேங்க் எடுத்துக்கங்க, அவங்க கோட்டக் நியோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. தென் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கங்க, ஹெச்டிஎஃப்சி ஸ்கைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க.
தென் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கங்க, அவங்க ரிலையன்ஸ் கேபிட்டலை வாங்கிட்டாங்க. ரிலையன்ஸ் கேபிட்டலுக்குள்ள என்ன இருக்குது? ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேங்க் எல்லாம் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நாங்களே வந்து புரோக்கரேஜ் கம்பெனி வச்சிருக்கிறோம். எங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க டைரக்டா ஃபண்ட மாத்திக்கலாம். இந்த ஃபண்ட நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அதுக்கு தனியா நாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற தர்றோம். அன்யூஸ்டு ஃபண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ் நீங்க வச்சிருக்கீங்களா, நாங்களே வந்து டிமேட்டை எங்களுக்கு மாத்தி தர்றோம். உங்க ஷேர்ஸ் எல்லாம் அப்படியே இங்கே கொண்டு வந்துறதுக்கு நாங்களே ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ் கம்பெனிஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. இந்த மோதல் அப்படின்றது எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால நான் வந்து இதை பெரும்பாலும் கன்சிடர் பண்றது இல்லைங்க. அடுத்து பெட்ரோநெட் எல்என்ஜியை ஏன் வந்து கன்சிடர் பண்ணணும், மற்றதெல்லாம் ஏன் விட்டுறீங்க, ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, ஹெச்பி, இந்தியன் ஆயில் அதெல்லாம் விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸை அவங்க இம்போர்ட் பண்றாங்க லிக்விஃபைட் ஃபார்ம்ல. இங்கே இவங்களுக்கு ஒரு சில இடத்துல டெர்மினல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ரீகேசிஃபை பண்றாங்க. ரீகேசிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இவங்களோட வேலை அதுதாங்க. நல்ல காசு, நல்ல டிவிடெண்ட் உங்களுக்கு வரும். சீப்பான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.